எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவோட இமீடியட் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த பெல் ஐகான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு tutorjobs.com. இன்றைக்கி நம்ம டேலியில் பார்க்க போகிறது மல்டி கரன்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இப்போ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு இந்தியன் ருபீஸ் பேஸ் பண்ண டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்துருப்போம். ஸோ மல்டி கரன்சி வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் க்ரியேட் பண்ணியிருக்க ஒரு கம்பெனியில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா காமனாக பேசிக்கான ஒரு 3 லெஜர்ஸ் மட்டும் நான் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். என்னென்னா கேஷ், பேங்க் அண்ட் கேபிட்டல் அமௌண்ட். இந்த 3 விஷயங்கள் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இங்கே அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் லெஜர்ஸ், சிங்கிள் லெஜர் கிரியேட். ஸோ இதில் பேங்க் அப்படிங்கிறது நான் இங்கே கொடுத்துக்கிறேன் நேமில். அண்டரில் பேங்க் அக்கௌண்ட்ஸ், அமௌண்ட் வந்து ஒரு 5 lakhs நான் இங்கே கொடுத்துக்கிறேன். அண்ட் பேஜ் அப் பண்ணி கேஷில் நம்ம வேல்யூஸ் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். 20 lakhs நான் இங்கே கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு கேபிட்டல், அண்டரில் கேபிட்டல் அக்கௌண்ட். இல்லை நான் 25 lakhs அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக பேசிக்கான கேஷ், பேங்க் அண்ட் கேபிட்டல் அப்படிங்கிறத மட்டும் நான் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு கரன்சி நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஷன் எப்படி எனேபிள் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். கீபோர்டில் F11 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கம்பெனி ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது எனேபிள் ஆகும். அதில் அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனேபிள் மல்டி கரன்சி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்துட்டு எஸ் அப்படின்னு கொடுத்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எஸ் அப்படிங்கிறது நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாக நம்ம இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். அக்செப்ட். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் கரன்சிஸ் அப்படிங்கிற இந்த புது ஆப்ஷன் இங்கே எனக்கு எனேபிள் ஆகிருக்கும். அண்ட் இதுக்குள்ளே க்ரியேட். ஸோ இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டாலர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சிம்பிள் வந்து டாலர், US டாலர் வந்து நம்ம இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். இதோட ஃபார்மல் நேம் வந்து நான் வந்து US டாலர் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். US டாலர். நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் 2 அண்ட் மில்லியன்ஸில் ஷோ பண்ணுறது நோ அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். அண்ட் சிம்பிள் வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு முன்னாடி டிஸ்பிளே பண்ணணுமா அப்படிங்கிறதுக்கும் இதுக்கும் நான் நோ அப்படிங்கிறதே கொடுத்துக்கிறேன். சிம்பிளுக்கும் நமக்கு அந்த அமௌண்ட்டுக்கும் ஸ்பேஸ் வரணுமா அப்படிங்கிறதுக்கும் நான் நோ அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வேல்யூஸ் எதுவுமே நான் கொடுக்கல. ஜஸ்ட் அந்த சிம்பிள் அண்ட் ஃபார்மல் நேம் வந்து US டாலர் அப்படிங்கிறத நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு ரேட் வந்து நம்ம ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இது வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ரேட்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அண்ட் இதில் நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண அந்த US டாலர் மட்டும் இங்கே வியூ ஆயிருக்கு. அண்ட் இதில் நம்ம $1 வந்து இந்தியன் ருப்பியில் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ இப்போ கரண்ட்டில் இருக்கிறது நான் இங்கே 71 அப்படிங்கிறது நான் இங்கே கொடுக்குறேன். இது அப்புறம் நம்ம அப்டேட் ஆகும்போது நீங்கள் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நான் இங்கே 71 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். அண்ட் செல்லிங் ரேட்டில் 70 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். பையிங் ரேட்டில் 69 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஃபைனலாக அக்செப்ட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக ஒரு கரன்சி இங்கே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இதில் இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட நம்ம க்ரியேட் பண்ண US டாலர் அண்ட் இந்தியன் ருப்பி அப்படிங்கிற 2 லிஸ்ட்டுமே நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. இந்த கரன்சிஸை பேஸ் பண்ணி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கலாம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், பர்ச்சேஸ் ஃபஸ்ட்டு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ அக்கௌண்டிங் வவுச்சரில் பர்ச்சேஸ் வவுச்சர் நான் இங்கே எனேபிள் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் பார்ட்டி நேமில் நான் கேஷ் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் லெஜர் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். கிரெடிட் பர்ச்சேஸ் ஆர் பர்ச்சேஸ்னு கொடுத்துக்கலாம். பர்ச்சேஸ் அண்டரில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். அண்ட் இதுக்கப்புறம் இப்போது நம்ம புதுசாக ஒரு ஐட்டம் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ Alt C அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துக்கிறேன். இங்கே வந்துட்டு ஐட்டம் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போது சாம்சங் ஃபோன் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துக்கிறேன். சாம்சங் மொபைல் ஆர் ஐஃபோன். அண்ட் இதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டாக் நம்ம எதுவுமே இது வரைக்கும் க்ரியேட் பண்ணாதனால இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன், Alt C கொடுத்து ஸ்டாக் இன் ஹேண்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஸ்டாக் இன் ஹேண்ட். அண்ட் இதுக்கப்புறம் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்ஸும் நம்ம எதுவுமே க்ரியேட் பண்ணல. ஸோ Alt C கொடுத்துக்கிறேன். இன்வாய்ஸ் நம்பரில் மென்ஷன் பண்ணிக்கலாம், மெஷர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபார்மல் நேம் நம்பர் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு 2 iPhones வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறதா கொடுத்து. அண்ட் இங்கே ரேட் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா $50 அப்படிங்கிறது நான் கொடுக்க போகிறேன். 50 அண்ட் டாலர் சிம்பிள் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டிக்கு வந்து $50. ஸோ 2 குவான்டிட்டிக்கு எனக்கு $100 அப்படிங்கிறது வந்திருக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 69 அப்படிங்கிறது நம்ம பர்டிகுலராக ஒரு பர்டிகுலர் டாலருக்கு நம்ம கொடுத்தது. ஸோ அது எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா $1 69 rupees அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு
நமக்கு $100க்கு 6900 அப்படிங்கிறது எனக்கு இந்த இடத்துல ரேட்டாக இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிருக்கு. அண்ட் இது வந்து நான் காமனாக வந்துட்டு ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்கேன். தட் இஸ் ஐஃபோன் அப்படிங்கிறது 2 குவான்டிட்டி அண்ட் ரேட் வந்து $50 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 2 குவான்டிட்டிக்கு $100. ஒரு பர்டிகுலர் டாலரோட ரேட் வந்து 69. ஸோ $100க்கு இந்தியன் அமௌண்ட்டில் 6900 ருபீஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல எனக்கு இங்கே கால்குலேட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு வேல்யூ கொடுக்கும்போது அந்த டாலர் சைன் கொடுத்துட்டு அந்த வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது கொடுத்தோம்னா நம்ம ப்ரீஃபிக்ஸாக அங்கே கொடுத்துருக்கனால இந்த இடத்துல எனக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், ரேட் இன் ஃபாரெக்ஸ் $50 நான் கொடுத்துருக்கேன். ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து 69. நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது 69 அப்படிங்கிறது அங்கே சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே கால்குலேட் ஆகிருக்கு. அண்ட் அந்த இடத்துல எனக்கு டோட்டலாக 6900 அப்படிங்கிறது எனக்கு இங்கே வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு சேல்ஸ் வவுச்சர் நான் இங்கே எடுத்துக்கிறேன். அண்ட் சேல்ஸ் வவுச்சரில் வந்துட்டு கேஷ் சேல்ஸ், இங்கே சேல்ஸ் லெட்ஜர் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். சேல்ஸ் அண்டரில் சேல்ஸ் அக்கௌண்ட் அண்ட் இதில் வந்துட்டு சேம் அந்த ப்ராடக்ட்டே நான் இங்கே சேல் பண்ண போகிறேன். ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி நம்ம இங்கே சேல் பண்ணிக்கலாம். ஸோ 50 அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துக்கிறேன். சாரி, $50. ஸோ இப்போ இங்கே எனக்கு என்ன ஆகிடுச்சு, நான் சேல்ஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு குவான்டிட்டி, ஸோ 50 அப்படிங்கிறது $50 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அமௌண்ட் வந்து $50. இந்த இடத்துல எனக்கு என்ன ஆயிருக்கு, இந்தியன் ருப்பீக்கு எனக்கு கன்வெர்ட் ஆகிருக்கு. பிகாஸ் இந்த சேல்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு இந்தியன் ருப்பீஸில் தான் அது நம்ம கொடுத்துருக்கோம். அதனால தான் இந்த அமௌண்ட் எனக்கு இங்கே கால்குலேட் ஆகிருக்கு. என்னென்னா $50 அண்ட் நம்ம சேல்ஸ் பண்ணும்போது அது 70 அப்படிங்கிறது நம்ம இங்கே கொடுத்துருந்தோம். ஸோ நமக்கு 70 × 50 3500 அப்படிங்கிறது எனக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிருக்கு ரெயின்டீனில். நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஃபைனலாக அக்செப்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், புதுசாக ஒரு பர்டிகுலர் கரன்சி வந்து க்ரியேட் பண்ணோம். அண்ட் அதில் வந்துட்டு கரண்ட் வேல்யூக்கு தகுந்த மாதிரி வேல்யூ இந்தியன் ருப்பியில் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த சேல்ஸுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ரேட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் பண்ணும்போது இந்த டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி எவ்வளோ டாலர்ஸ் அப்படிங்கிறது நார்மலாக இந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் பண்ணும்போது கொடுத்த மாதிரி தான். இப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த ஐட்டம் இவ்வளோ குவான்டிட்டி அப்படிங்கிறது தான் கொடுப்போம். இந்த ரேட்டில் வந்து என்ன பண்ணுவோம்னா எவ்வளோ ரேட் அப்படிங்கிறது கொடுப்போம். ஸோ இங்கே டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணும்போது இங்கே நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால இங்கே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபில்டர் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு பர்டிகுலர் டாலருக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு டோட்டலாக எவ்வளோ டாலர்ஸ் இருக்குது அண்ட் இப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது இந்த இடத்துல எனக்கு கால்குலேட் பண்ணி சொல்லிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது நம்ம ரிசீவ் பண்ணுற போதோ பே பண்ணும்போதும் எந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒரு கரன்சி வேல்யூ மட்டும் நம்ம யூஸ் பண்ணாமல் நம்மளோட நார்மலான இந்த டிரான்சாக்ஷனில் மல்டிபிள் கரன்சி அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கரன்சி வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அண்ட் அது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அது எப்படி நமக்கு கால்குலேட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you, friends.